மக்களே 40 பேரு. இந்த ஓப்போ கீப்பான் பேர் வரும்போது அப்படியே டென்ஷன் ஆகும் நமக்கு. ஒரு பேரை கூட செட்டிங்ஸ்ல மாத்தாம ஒரு சைனீஸ் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் நீங்க ஓப்போ விவோ என்னத்த சொல்ல செட்டிங்ஸ்ல பேரை மாத்த முடியல. நீங்க எல்லாம் இங்க ஜெயிக்க போறீங்க. மக்களே சொல்லுங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் மேடம், சொல்லுங்க. ஒரு அமேசிங் செஷன் சார். ஆல்மோஸ்ட் 70 மினிட்ஸ் பேசியிருக்கீங்க. ஒண்டர்ஃபுல் செஷன் சார். ஆக்சுவலாக நிறைய கோல் செட் பற்றி நிறைய செஷன் நம்ம பண்ணியிருக்கோம் சார். ஆனால் இது இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ரொம்பவே நிறைய விஷயம் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன் சார். முக்கியமாக எனக்கு இதில் ரொம்ப நான் நோட் பண்ண பாயிண்ட் வந்து எவ்வளோ நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் எப்பயுமே மில்லியனர் மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். எனக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இருந்தாலும் அந்த மனநிலையில இருந்து மாறி நான் ரொம்ப பெரிய பணக்காரி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல நான் இருந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு நோட் பண்ணியிருக்கேன் சார். அந்த மில்லியனர் மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான செஷன் சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல இதை நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னோட இலக்கான 3000 கோடி அப்படிங்கிறத ஈஸியாக என்னால் அச்சீவ் பண்ண முடியும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற யாரு ஷேர் பண்றீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? சாட் பாக்ஸ்ல கை தூங்க. சார் தீபா மணிகண்டன் சார். வணக்கம் மேடம், உங்க பேர் கரெக்டா சொல்லுங்க மேடம். தீபா சார், தீபலட்சுமி மணிகண்டன், திருவண்ணாமலை சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றேன் சார். குட் ஈவினிங் சார். என்ன கத்துக்கிட்டீங்க மேடம்? சார் நான் என்ன கத்துட்டேன்னா காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்றத வந்து நான் டார்கெட் பண்ணிருக்கேன் சார். இனிமேட்டு ஆள் வச்சிருவேன், 4 மணிக்கு கால் பண்ணுவாங்க என் டீம். உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். நான் டார்கெட் பண்ணனா கரெக்டா அந்த டைம்ல வந்து நான் ஏஞ்சிக்குவேன் சார். சூப்பர். கோல்ஸ் வந்து பெருசா வந்து திங்க் பண்ணணும்ன்றத வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. நம்ம எது நினைத்து தந்தாலும் பெருசா திங்க் பண்ணணும். நம்ம எது திங்க் பண்ண இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து அது பார்க்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும்ன்றது வந்து கத்துக்கிட்டேன் சார். அதுக்கு நமக்கு முன்னாடி யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அதை வந்து திங்க் பண்ணிட்டு இல்ல எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கான சக்சஸ் வந்து நம்ம அடையணும் சார். சூப்பர் மேடம். கோல்ஸ் வந்து பெருசா ஆசைப்படணும் சார். டே கோல்ஸ், மந்த்லி கோல்ஸ், இயர்லி கோல்ஸ் நம்ம எப்படி இருக்கணும்ன்றது வந்து எழுதப்பட்டா மட்டும்தான் அது வந்து நடக்குன்றது வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. நெகட்டிவா நம்ம திங்கிங் நமக்கு வந்து நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருந்துச்சுன்னா பாசிட்டிவா நம்ம வந்து நினைக்கணும். நமக்குள்ள நாம வந்து தோத்துடக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் தோத்தாலும் நமக்குள்ள நாம ஜெயிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் ஆகுவோம் அப்படின்றத வந்து கத்துக்கிட்டேன் சார். சூப்பர் மேடம். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும். மெயினா கோல்டன் ஹவர் பண்ணனும். ஓகே ஓகேங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஜூம் அட்டெண்ட் பண்ணுங்க. மணியோட சொல்லுவேன். மணி வரும்போது நான் சொல்லுவேன் பணம் வருது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். சந்தோஷம். மக்களே வேற ஷேர் பண்ண விரும்புறீங்க? அவ்வளவுதான் மைண்ட் பண்ணலாம். ஹலோ சார், ஹாப்பி சாட் பாக்ஸ் இல்ல சாட் பாக்ஸ்ல முதல்ல பேர் சொல்லிட்டு போடுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப சொல்லுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பேசலாமா சார்? மேடம் சொல்லுங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். சிக்னல் சரியா இருக்க இடத்துல இருந்து பேசுங்க. மீன்வைல் வேற யாராவது சொல்லுங்க உங்க ஷேரிங் சார். சார் வணக்கம் சார். ஹாப்பி ஈவினிங். வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. அதான் சார் ஆர்ஆர் ராஜலட்சுமி ரேஞ்ச் ராஜலட்சுமி பேசுறேன். என்ன கத்துக்கிட்டீங்க இந்த ரூம்ல? சார் இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த நீங்க சொன்னீங்க நெகட்டிவா யார் பேசுறாங்களோ அவங்க முன்னாடி வந்து நிக்கணும்னு சொன்னீங்க தெரியுமா? இது வரைக்கும் நான் அப்படி எனக்கு தோணுனதே கிடையாது. எனக்கு அது விரக்தியாதான் ஆயிருக்கு. நான் அவங்க முன்னாடி அடிச்சு நான் காமிச்சு நிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா? அந்த கண்டிப்பா நான் நிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு என்னுடைய மனசுல ஒரு வைராக்கி வந்திருக்குது.
அதுக்கப்புறம் தினைக்கும் நான் காலையில எந்திரிக்கிறேன். ஒரு சில ஒரு நாள் நான் கட்டாயிடுறேன். திருப்பி நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். காலைல தினைக்கும் எந்திரிக்கணும், கோல் செட்டிங் பண்ணணும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் தங்கம் போலது. உண்மைதான், காலம் பொன் போன்றது. அந்த இதை நான் உணர்றேன். இந்த அஸ்ரால நான் ரொம்ப நான் அதை உணர்றேன் நானு. நீங்க சந்தோஷம் மேடம். ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ண கோல்டன் அவரை ப்ராப்பரா பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சந்தோஷம் மேடம். ஓகே சார், தேங்க்ஸ். அடுத்தது யாரு கை தூக்கி இருக்குது? சார் வணக்கம் சார், குட் ஈவினிங். பூவர்சன் சார். ஓரசன் சார் சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? சார் கோல் செட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட அட்டன் பண்றேன் சார். சூப்பர். எஸ் சார். எஸ் சார். இப்போ வந்து வெல் கோல் டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ்க்கு என்ன பண்றோம், நம்ம வயசு இப்போ என்ன இருக்கு, அடுத்த 10 வருஷம் என்ன வயசா இருக்கும், நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்ன்றது திங்க் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரோல் மாடல் யாரு, அவங்க கிட்ட என்ன கத்துக்கணும், இன்ஸ்பிரேஷன் என்ன கத்துக்கிட்டோம், அப்புறம் ஃபெயிலியர்ல என்ன பண்ணணும், 2 குட் டைம் சொல்லியிருக்கீங்க சார். ஸ்லீப் பிஃபோர் 5 minutes, எழுந்ததுக்கு அப்புறம் காலையில எழுந்துக்கிறப்ப 5 minutes சார். இது ரெண்டுமே வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சொல்லுங்க. அதிகாலை 4 மணி தங்க நேரம் சார். அதுக்கப்புறம் எண்ணம் சொல் செயல் இதுதான் வந்து விளைவு தரும்னு சொல்லியிருக்கீங்க சார். இது வந்து ரொம்ப இதுவரை கேள்விப்படாததெல்லாம் நிறைய இன்னைக்கு கேட்டிருக்கேன் சார். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லும். காலையில கோல்டன் அவர் பண்ணணும் ப்ராப்பரா வித் பொமோடோரோ டெக்னிக் பண்ணனா உங்களுடைய கனவு என்ன சொல்லும்? என்னோட கனவு என்னன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும். இதான் கனவு சார். கோல் செட்டிங் இன்னும் நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும். என்ன கார் வாங்க போறோம், எந்த பிராண்ட் வாங்க போறோம், எவ்வளவு விலையில வாங்க போறோம், எப்போ வாங்க போறோம், என்ன வீடு வாங்க போறோம், எந்த ஏரியால வாங்க போறோம், எவ்வளவு பட்ஜெட்ல வாங்க போறோம், லோன்ல வாங்குறோமா இல்ல கை காசு போட்டு வாங்குறோமா அல்லது இனிஷியல் அமௌண்ட் கட்டி வாங்குறோமா, எவ்வளவு போனோம், அதுக்கு பணத்தை எப்படி ரெடி பண்ண போறோம், அதற்கு ஒரு கோல் செட்டிங் பண்ண போறோம், அது எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாள், இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த வீடு ஒரு கார்ன்றத கிளியர் கட் பிளானுக்குள்ள போகணும் நீங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். எஸ் சார். வேற யாராவது ஷேர் பண்ணுவோம் மக்களே? வேற யாரு? லாஸ்ட் 2 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேரோட ஃபீட்பேக் இருக்கலாம். ஹாப்பி குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? என்னோட நேம் விஜய் சார். சொல்லுங்க சார். சார். சந்தோஷம் சார். சார் சொல்லுங்க சார். சார் உங்களுடைய மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சார். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நான் சார் சூப்பர், நன்றி. ரொம்ப நன்றி சார். ஏன்னா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க ஒன்னு சொன்னது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததால எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார். என்னன்னா ஸோ கடன் ஒருத்தங்கிட்ட 10,000 வாங்கணும்னா எப்படி அலையிறோம், ஸோ அந்த எஃபர்ட்டை ஏன் நம்ம இந்த கோல் செட்டிங்ல போட்டா இன்னும் எஃபர்ட் வரும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். சூப்பர். ஒரு 10,000 கடன் வாங்குறோம்னா எப்படி அலையிறோம், வண்டி பெட்ரோல் செலவு பண்றோம், ஒரு நாள் இல்ல 2 நாள் செலவு பண்றோம். ஸோ அந்த 2 நாள்ல அப்படி அலையிறத விட நம்மளே நம்ம மைண்டை நல்லா ஷார்ப்பா திங்க் பண்ணி போல்டா வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கடன் வாங்காமலே அந்த நம்ம கடத்தை அடைச்சிடலாம் சார். அப்படி ஒரு மைண்ட் எனக்கு நல்லா நல்லா பாசிட்டிவா இருக்கு சார். என்னோட பிளட், அதாவது ஓப்பனா சொல்லணும்னா உங்ககிட்ட என்னோட செல்கள் உடம்புல தூங்கிட்டு இருக்கிற செல்கள் வந்து இன்னைக்கு கண் திறந்து முடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஓப்பனா சொல்லணும்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா சார். சூப்பர். அதனால சரி சார், மேலும் மேலும் நான் கோல் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். அதாவது 10 கோடி கடன் இருந்தாலையும் ஐ டோன்ட் ஃபீல். ஸோ அதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றது மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும் சார். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துருன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் வந்திருக்கு சார் மனசுக்குள்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னைக்கு. ஏன்னா முதல்ல நீங்க சொல்ற மாதிரி 4CM கூட சொல்லிருவீங்க. காலையில இருந்து சொன்ன ஃபர்ஸ்ட் என்னோட தாய்க்கு நன்றி, என்னோட தந்தைக்கு நன்றி, ஆண்டவனுக்கு நன்றின்றீங்க. அது நல்லா நல்லா கேட்டிருக்கேன் சார். உங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கேன். ஸோ செம்ம ஹாப்பி சார். சூப்பர். கோல்டன் அவரை பண்ணுங்க, பிளஸ் பொமோடோரோ டெக்னிக் கூட பண்ணுங்க. உங்களோட இலக்கு என்ன சார்? பணம் உங்களுக்கு தேவைப்படுது. இன்னொரு 10 வருஷத்துல எவ்வளவு வேணும் உங்களுக்கு சார்? ஒரு உங்களோட இலக்கு என்ன, உங்களோட கனவு என்ன, எவ்வளவு பணம் தேவை சார்? இலக்கு பணம் இவ்வளவு தேவை அப்படின்றத விட சார், இப்ப இருக்கிறத விட நம்ம நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நம்ம அப்ப என்ன தப்பு பண்றோம், அந்த தப்பை எப்படி திருத்தி கொண்டு போகணும். ஸோ மற்றவங்களை இது பண்ணாம நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு தப்பு பண்றோம்னா தப்பு பண்ணாம இருக்கணும் சார். நம்ம பண்றது இப்போ எல்லாமே சொல்றீங்க இல்லைங்களா, பேசிக்கா போயிட்டீங்கன்னா மீட்டிங் வைப்பாங்க, அது வைப்பாங்க, இது வைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எல்லாமே கேஷுவலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சார், சொல்லிருக்கீங்களா சார்? அது இல்லாம நம்ம கோல் செட்டிங் பண்ணணும் சார். இன்னும் 10 வருஷத்துல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்னா மிகப்பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். சூப்பர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாம இருக்கணும் சார். அப்படி இருந்தா கன்ஃபார்மா செஞ்சிடலாம் சார்.
நல்லது நண்பா, நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். லாஸ்ட் டெஸ்டிமோனி, லாஸ்ட் ஃபீட்பேக் யார் சொல்லலாம்? நல்லா வைண்ட் அப் பண்ணிடலாமா? கடைசியா யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா இல்ல க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே தான், சூப்பர் செஷன் இது. நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்க நம்புறேன். கத்துக்கொள்வது, அதாவது கத்துக்கிறது அப்படின்றது ஒரு ஃபேக், சரியா? இது வந்து பயங்கர, இப்ப மேபி அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கியர் மாரி. சீக்கிரம் தூங்குங்க, காலைல எந்திரிங்க. நான் சொன்ன விஷயங்களை ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எவ்ரி 3 months ஒரு தடவை இது மாறிட்டு இருக்கும். ஒரே கண்டென்ட் தான், ஒரே வாய்ஸ் தான், பட் உங்களோட மெச்சூரிட்டி லெவல் மாறிட்டே இருக்கும். உங்களோட டார்கெட் மாறும். ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டன் அவரை ப்ராப்பரா ஒரு 21 நாள் பண்ணுங்க. கோல்டன் அவர்னா என்னன்னு போய் யூடியூப்ல அல்லது கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. பொமோடோரோ டெக்னிக்கோட பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான கடல்ல இருந்தாலும், கமிட்மெண்ட்ல இருந்தாலும், கனவுகளோட இருந்தாலும் அது எல்லாமே அச்சீவ் ஆகும். நிம்மதியா சந்தோஷமும் உங்களுக்கு, நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட சந்ததியிலிருந்து கிடைக்கும். பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சியாட்டம்.